படம் நல்லா இருந்துச்சு. விவசாயத்தை பத்தி நல்ல கான்செப்ட் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாவும் இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மூவி. போர் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் மூவியே இந்த அளவுக்கு நல்லா இருந்தது. குட். அதான் விவசாயத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு நல்ல மெசேஜ். இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஆக்டிங் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. நான் ஃபேமிலியோட தான் வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஓகே தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு அவர். போர் அடிக்கல, நல்லா போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த இது விவசாயம் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டோரி நல்லா தான், ஃபேமிலி ஸ்டோரி மாதிரியும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காப்புல. ஷார்ட்டாக சொன்னதை இன்னும் கொஞ்சம் விவசாயத்துக்காக சொல்லியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. எண்டு பாட்டு சூப்பராக இருக்குது. அந்த விவசாயத்துக்கான சாங் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அடுத்த முறை வரும்போது இன்னொரு நல்ல கான்செப்டோடு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. எல்லாமே A to Z பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அவங்க ரோல் ஷார்ட்டாக தானே இருக்குது. ஓகே தான். தீனானா சொல்லணுமா? அவர் நடிப்பு தீனிவா அவர் தான் பக்கா. அவரோட இது போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அவர் சொல்லிட்டாரு. என்னோட இது வந்து அந்த எண்டில் வந்த சாங்கு செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்துலேயே ஒரு கண்டென்ட்டாக கூட போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. சாங் சூப்பராக இருந்தது. ஏன்னா எண்டு சாங் விவசாயத்துக்கான சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அதை எதிர்பார்க்கல. கிளம்பும்போது சீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த சாங் எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது அந்த சாங். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க. ரங்கராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோ அதான் விவசாயத்துக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா நடிச்சிருக்கு. அவங்களோட நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே ஜி, நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி இன்னும் செகண்ட் ஃபிலிம் மொதல் படம்ன்றனால கொஞ்சம் லேக் இருந்துருக்கலாம், ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கலாம். மற்றபடி செகண்ட் படம் அடுத்த படத்தில் வந்து இன்னும் சூப்பராக வருவாங்க. அவரோட சீன் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா விவசாயம் தான், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும், என்னோட கருத்து. நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு படம் இல்லை, அவரோட ஃபஸ்ட் படம். இன்னும் அடுத்த படத்தில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணுவார் கன்ஃபார்மாக, அது தெரியுது. மற்றபடி ஓகே தான். ஓகே, நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அவர் கேரக்டர் மூணு கேரக்டருமே நல்லா இருந்தது. ஆமாம், நல்லா மூணுமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு, எடிட்டிங்கு எல்லாமே நல்லா இருக்கும். எதையும் குறை சொல்ல முடியாது. அவரே பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு கைதேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இதாக வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றும் இல்லை, பக்காவாக இருந்தது. ஆமாம், எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்கு. ஸ்டண்ட் ஆக்டர் அவர் பேர் என்ன? தீனா. அருமையாக ஆக்ட் பண்ணிருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. படத்தில் எந்த குறையும் இல்லை. தாராளமாக படம் பார்க்கலாம். இன்னொரு தடவை கூட படம் பார்க்கலாம். படத்தில் வந்து விவசாயம் வந்து செழிக்கணும். விவசாயத்தை யார் அழித்தாலும் அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, யாரும் வந்து பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. மற்றபடி எடிட்டிங், டப்பிங் எல்லாமே நல்லா இருக்குது.